பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் காரிடங்கள் அப்படின்றத வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான எழுத்துத் தேர்வு நம்ம ஆகஸ்ட் இறுதி அல்லது செப்டம்பர் மாதத்தில் வந்து நடக்கும் அப்படின்றத தொடர்ந்து நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கோம். நம்ம உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சேர்ப்பு முகமை தரப்புலையும் அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குது. ஸோ அது அஃபிஷியல் அப்டேட் வெப்சைட்டில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கலான்றதை இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறாங்க. நம்ம தொடர்ந்து வெப்சைட்டையும் ஃபாலோ பண்ணுறோம். எப்போ அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலை இன்டிமேட் பண்ணுறோம். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் காமனாக உள்ள ஜிகே கொஷின்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி தமிழும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக உள்ள சொற்பொருள் இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து கொடுத்துட்ருக்கோம். பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நம்மளுடைய MHC 2024ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் டேரெக்டாக போய்ட்டு இது வரைக்கும் போட்டிருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ளே பண்ணி எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதை நோட் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதேமாதிரி எக்ஸாமினேஷனுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி, ரீடர், எக்ஸாமினர், பைலிஃப் எல்லா போஸ்டிங்குமான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ஃபுல்லி அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலோட நம்ம 2 விஷயம் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட்டு, தமிழ் ஆன்லைன் டெஸ்ட்டு 33 ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி 30 டெஸ்ட் பேட்ச். ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கொஷின் அப்படின்ற மாதிரி 30 டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து எடுத்து அதையும் வந்து மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும், நான் வந்து மெட்டீரியல் வேணாம் சார், எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக டெஸ்ட் பேட்ச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆகஸ்ட் மாதத்தில் உள்ள டெஸ்ட் பேட்ச் தான் ஃபைனல் டெஸ்ட் பேட்சாக இருக்கும். அதற்கு மேலே வந்து டெஸ்ட் பேட்ச் பண்ணுற ஐடியா இல்லை. ஏன்னா வந்து இது வரைக்கும் நிறைய பேட்சஸ் வந்து கண்டினியூ பண்ணுறதுனால அவங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்கவே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த டைமிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் தரேன். ஸோ மெட்டீரியல் வேணுங்கிறவங்க மெட்டீரியல் பை பண்ணிக்கலாம். அதேமாதிரி டெஸ்ட் பேட்ச்னா டெஸ்ட் பேட்ச்னு சொல்லுங்கள், டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம தொடர்ந்து இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை தொகுத்து வந்து கொடுக்குறோம். இந்த கேள்விகள் எளிமையானதாக இருக்கும், ஆனால் தேர்வுகளில் வந்து விட்டுட்டு வந்துடுவீங்க. அதனால் இதெல்லாம் நம்ம தொகுத்து பள்ளி பாட புத்தகங்களையும் எக்ஸ்ட்ரா சோர்ஸஸ்லையும் கலெக்ட் பண்ணி மெட்டீரியலாக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமினேஷன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே ஷோராக இருக்கும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிருக்கோம். எப்படி அப்டேட் கிடச்சாலும் உடனே இன்டிமேட் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த கொஷின்ஸ்குள்ளார போகலாம். மனித உடலில் 600க்கும் மேற்பட்ட தசைகள் உள்ளன. மனித உடலில் எத்தனை தசைகள் உள்ளன? 600க்கும் மேற்பட்ட தசைகள் உள்ளன. நம் உடலின் நீளமான எலும்பு தொடை எலும்பு. நம்ம உடலில் வந்து நீளமான எலும்பு தொடை எலும்பு. சிறிய எலும்பு காதில் உள்ள அங்கவடி எலும்பு. சிறிய எலும்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா காதில் உள்ள அங்கவடி எலும்பு தான் சிறிய எலும்பாக இருக்குது. அடுத்தது நீளமான தசை, தொடை தசை. நீளமான தசை எதுன்னு பார்த்தீங்கன்னா தொடை தசை தான் நீளமான தசை. பிறக்கும்போது குழந்தைகளுக்கு 300 எலும்புகள் இருக்கும். ஆனால் வளர வளர இந்த எண்ணிக்கை 206ஆக குறைகிறது. ஸோ குழந்தைகள் பிறக்கும்போது 300 எலும்புகளாக இருக்கிறது. ஆனால் வந்து வளர வளர 206 வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதயம் ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக 72 முறை வந்து துடிக்கிறது. இதயம் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்கிறது? 72 முறை வந்து துடிக்கிறது. அடுத்தது மனித மூளையின் எடை சுமார் 1 கிலோ 360 கிராம் அப்படின்னு ஒரு படத்தில் கூட வந்து டயலாக் சொல்லுவாங்க. மனித மூளையினோட எடை வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 360 கிலோகிராம். ரொட்டியானது அறை வெப்பநிலையில் இருப்பதை விட குளிர்சாதன பெட்டியில் வைக்கும்போது 6 மடங்கு வேகமாக கெட்டுப்போகிறது. ஸோ இப்படி வந்து கேட்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து அந்த பேக்கிங் பற்றி ரொட்டியை வந்து எப்படி வந்து இது பண்ணுறாங்க, ஸோ இதனுடைய டைமிங் வந்து எப்படின்ற ஒரு சென்சேஷனில் கேட்கலாம். அதனால் இதை வந்து பார்த்துக்கோங்க. பிஸ்கெட் பேக்கிங் சோடாவை கொண்டு மிருதுவாக தயாரிக்கப்படுகிறது. ஸோ பிஸ்கெட் எப்படி வந்து சாஃப்டாக பண்ணுறாங்கன்னா பேக்கிங் சோடாவை வச்சு தான் வந்து பண்ணுறாங்க. ரொட்டி என்பது டேஸ் குறைந்த அல்லது அதிக கொழுப்பு கொண்ட உணவாகும். பிஸ்கெட்டுகள் டேஸ் கோதுமை மாவு, அரிசி மாவு கொண்டு தயாரிக்கப்படுகின்றன. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியான கொஷின்ஸு, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் மாதிரியே கொடுத்துருக்கோம் டேரெக்டாக. ரொட்டி வந்து எப்படி வந்து கொழுப்பு கொண்ட உணவாகும்? அதிக கொழுப்பு கொண்ட உணவாகும். பிஸ்கெட்டுகள் எதில் வந்து எந்த மாவை கொண்டு தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோதுமை மாவா அரிசி மாவான்னு கேட்டிருக்காங்க. சில விலங்குகளின் இளம் உயிரிகளுக்கான முதன்மை ஆற்றல் ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக உள்ளது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சேரர்கள். மூவேந்தர்களில் சேரர்களே முதன்மையானவர்கள். இவர்கள் பொய்கை ஆற்றங்கரையை மையமாக கொண்டு ஆட்சி செய்தனர். இவர்களின் தலைநகரம் வஞ்சி ஆகும். சேரர்களுடைய தலைநகரம் வஞ்சி. அடுத்த சேரர்கள் பார்த்திங்கன்னா அது ஆறை வந்து எப்படி, பொய்கை ஆறு, தலைநகரம் வந்து வஞ்சி, துறைமுகம் வந்து தொண்டி முசிறி, கொடி வந்து வில் அம்பு. சோழர்கள் உறையூரை வந்து தலைநகரமாக கொண்டு காவிரி ஆற்றங்கரையை சுற்றியுள்ள பகுதிகளை சோழர்கள் வந்து ஆட்சி செஞ்சன. அப்புறம் வந்து பட்னப்பாளையின் ஆசிரியரான கடியலூர் உத்திரங்கண்ணனார் சோழநாடு சோறுடைத்து என்று குறிப்பிட்டதன் மூலம் சோழநாடு அரிசிக்கு புகழ் பெற்றதாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எதன் மூலயமா திகழ்ந்தது அப்படின்னா
கடியலூர் உத்திரங்கண்ணனார் அவர்கள் தான் சோழநாடு சோறுடைத்து அப்படின்ற ஒரு புகழை வந்து கொடுத்தாங்க. அதனால் சோழநாடு அரிசிக்கு புகழ் பெற்றதாக திகழுது. சோழர் காலத்தில் ஆறு வந்து காவேரி ஆறு, தலைநகரம் உறையூர், துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா காவேரி பூம்பட்டினம், கொடி வந்து புலிக்கொடி. கல்லணை வந்து கரிகால் சோழனால் வந்து கட்டப்பட்டது. எப்போனா கிமு பொது ஆண்டுக்கு முன் வந்து 2ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டது. உலகில் இன்றளவில் அழியாமல் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான அணை வந்து இதுவே தான். அடுத்தது இவைகள் கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. அடுத்து பாண்டியர்கள் வைகை ஆற்றங்கரையில் மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தனர். பாண்டிய நாடு முத்துக்கு புகழ் பெற்றதாக இருந்தது. பாண்டிய மன்னர்களின் நிர்வாக முறையை பற்றி மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். பாண்டியர்களோட நிர்வாக முறையை பற்றி எந்த நூல் குறிப்பிடுதுன்னா மாங்குடி மருதனார் பாடிய மதுரை காஞ்சி அந்த நூல் தான் வந்து இந்த நூலை வந்து குறிப்பிடுது. அடுத்து பாண்டியர்களுடைய ஆறு வந்து பார்த்திங்கன்னா வைகை, தலைநகரம் வந்து மதுரை, துறைமுகம் வந்து கொர்க்கை, கொடி வந்து பார்த்திங்கன்னா மீன் கொடி. அடுத்து பண்டைய பல்லவ மரபின் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு பாலாற்று பகுதியில் ஆட்சி செய்தனர். இப்பகுதி தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. பல்லவர்களுடைய காலத்தில் வந்து ஆறு பார்த்திங்கன்னா பாலாறு, தலைநகரம் காஞ்சிபுரம், துறைமுகம் வந்து மகாபலிபுரம், கொடி வந்து நந்தி கொடி. ஸோ பல்லவர்களுடைய கொடி வந்து நந்தி கொடி. மகேந்திரவர்மனின் மகனான நரசிம்மவர்மன் பல்லவர்களால் சிறப்பு பெற்றவர் ஆவார். அவர் சிறந்த மல்யுத்த வீரராய் திகழ்ந்தார். மாமல்லன் என்ற பட்டம் பெற்றவர் யாருன்னு பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன் மகனான நரசிம்மவர்மன். கோன், வேந்தன், கொற்றவன், இறை என்னும் சிறப்பு பெயர்களால் அரசர் அழைக்கப்பட்டார். ஸோ பல்லவ மன்னர்கள் எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா கோன், வேந்தன், கொற்றவன், இறை என்னும் சிறப்பு பெயர்களால் அரசர்கள் அழைக்கப்பட்டனர். உள்ளாட்சி அமைப்பினுடைய தந்தை வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் பிரபு. 1957ஆம் ஆண்டு பல்வந்தராய் மேத்தா குழு அறிக்கையின்படி இந்தியாவில் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. 1978ஆம் ஆண்டு அசோக் மேத்தா குழு அறிக்கையின்படி இந்தியாவில் 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இதெல்லாம் தான் ஃபுல் ஜிகே கொஷின் சீரிஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது பார்ட் ஆஃப் வீடியோஸில் இதுவும் ஒரு பார்ட்டு. ஸோ கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரிவைஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது எக்ஸாமினேஷனில் நிறைய கேள்விகள் அப்படின்றது இதுலேருந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அஃபிஷியலாக எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தொகுத்து உங்களுக்கு எதுலேருந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்றத அப்டேட்ஸாக பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் வேணும் டிஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன், பார்த்துட்டு பை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.